குக்கு, ஜோக்கர், ஜப்பான் இந்த மாதிரி சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் டைரக்டர் ராஜ்முருகன். இவர் இப்போ ரீசெண்டா சசிகுமார் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில இவர் இவரோட ஃபேமிலியோட சென்னை பக்கத்துல ஐயப்பந்தாங்கல் கிட்ட ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்காராம். அந்த அபார்ட்மெண்ட்ல 2000 ஃபேமிலிஸ்க்கு மேலேயுமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க மோஸ்ட்லி இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்னு சொல்லி சினிமா பிரபலங்கள் தான் அதிகமா தங்கி இருக்காங்களாம். இந்த நிலையில தான் அந்த அபார்ட்மெண்ட்ல சில பாலியல் ரீதியான குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ராஜமுருகனோட ஒய்ஃப் ஹேமா அந்த குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க அங்க இருக்கவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு வேணே இவங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாமே எடுத்துக்கவே இல்லையா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி சில விஷயங்களுமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அபார்ட்மெண்டோட சங்க நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைரக்டரோட வீட்டுக்கு மட்டுமே நிறைய தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா வேணே அவங்களுக்கு கரண்ட் கொடுக்காம இருக்கிறது, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்விம்மிங் பூல்ல இவங்க பசங்க விளையாடக்கூடாதுன்னு சொல்றது, முக்கியமா இந்த மெயின்டெனன்ஸ்க்காக 3 மாசத்துக்கு ஒரு டைம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா மோஸ்ட்லி அங்க சினிமா பிரபலங்கள் இருக்காங்க அப்படின்றனால நிறைய ரூல்ஸ்மே இருந்திருக்கு. ஆனா வேணும்னே அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் முன்னாடியே கேட்கறது, அப்புறம் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே அவங்க வீட்டில் மட்டும் இந்த குப்பை எல்லாம் கிளீன் பண்ணாம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறையவே பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி இவங்களை மன உளைச்சலுக்குமே ஆளாக்கி இருக்காங்களாம். இப்போ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆவடியோட காவல் ஆணையருக்குமே ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது, நாங்க சொன்னாலுமே யாருமே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தாண்டி நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எங்க வீட்டுக்கு மட்டுமே நிறைய தொல்லைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அந்த அபார்ட்மெண்ட்ல எங்களால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதனால இப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்கள் வன்கொடுமைக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம உண்மையாலுமே இந்த அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதாவுமே சொல்லியிருக்காங்க. அதனால இதை கேட்ட நெட்டிசன்கள்லாம் ஒரு இவ்வளோ பெரிய டைரக்டரோட ஒய்ஃபுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல 2000 குடும்பம் இருந்தாலுமே இவங்க இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு தட்டி கேட்க வந்தவங்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்களே, இவங்களுக்கு ஆதரவா அங்க இருக்க யாருமே பேசலையா அப்படின்னு சொல்லியுமே. அது மட்டும் இல்லாம இவ்வளோ சினிமா பிரபலங்கள் வாழ்ற அந்த அபார்ட்மெண்ட்ல எப்படி இந்த மாதிரி பாலியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, அதை ஏன் யாருமே கண்டுக்கல, யாருமே கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலையே, இவங்க மட்டும்தான் நிக்கிறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டாவும் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்போ டைரக்டா இந்த கேஸ் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் ஆவடி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போனால இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்ன விசாரணை எடுக்க போறாங்க, இதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.